லாஸ்ட் பார்ட்ல ஒய்ஃப் இறந்ததுக்கு பிறகு தன்னுடைய பொண்ணு தன்னோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தா ஹீரோ. அந்த இடத்துலயும் அவனோட ஃபர்ஸ்ட் லவர் இருக்கா இல்லையா, $10 மில்லியன் உன்னுடைய அம்மா எங்க வச்சிருக்கா சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை போட்டு மிரட்டிட்டு இருக்கு. அந்த குட்டி பொண்ணும் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. காரணம் அவங்களுக்கு தங்கிட்டே இருக்கக்கூடிய பணம் தேவைப்படுது அப்படின்றத அவ புரிஞ்சுக்கிறா. இன்னொரு பக்கம் ஹீரோவோட கார் வர சவுண்ட் கேட்டுட்டு அவளோட பையனும் அங்கிள் வந்துட்டாரு அப்படின்னு சொல்ல இப்ப அந்த குட்டி பொண்ணை சமாதானப்படுத்துற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்ததுக்கு பிறகு அந்த பொண்ணு தன்னுடைய அப்பாவை ஓடி போய் கட்டி பிடிச்சுக்க. அவனும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் லவரும் இந்த குழந்தை வீடு ஃபுல்லா தண்ணியை சிந்திட்டாளா, அதனால வலிக்கியது கீழே விழுந்துட போறான்னு சொல்லிட்டு நான் திட்டினேன், அந்த பயத்துல தான் அழுதுட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல அவனும் அதை நம்பிட்டு சரி சரி நீ உன்னையும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. இதெல்லாம் பார்க்கக்கூடிய அந்த குட்டி பொண்ணும் தாங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பொம்மையை எடுத்துட்டு அந்த வீட்டை விட்டே ஓடிடுறா. அப்பா நம்மள நம்ப மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வெளியில வர பொண்ணு அங்க இருக்கக்கூடிய கடையில எங்க அம்மாவை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளா. அவங்களும் இல்லையுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ரோட்ல தன்னுடைய அம்மாவை நினைச்சு அழுதுட்டே போய்கிட்டு இருக்கா. தன் பொண்ணு பாவ அம்மாவோட ஆத்மாவோ அழுதுட்டு இருக்க. அந்த குட்டி பொண்ணும் நடு ரோட்ல கார் வரதை கவனிக்காம போய்கிட்டு இருக்காளா. ஆப்போசிட்ல வரக்கூடியவனும் தூக்கு கலக்கத்துல வண்டியை ஓட்டிட்டு இருப்பான். அதனால நேர கொண்டு அந்த பொண்ணு மேல வண்டியை இடிச்சிட அவங்க அம்மாவோட ஆத்மாவை தன் பொண்ணை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. சடனா அவளுடைய ஆத்மா அங்க இருந்து மறைஞ்சு இப்போ ஒரு புத்த துறவியோட முன்னாடி நின்றுட்டு இருக்கா. அவரும் நீ மறுபடியும் உயிரோட வாழ ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அதை எப்படி சாத்தியமாகும், நான் தான் இறந்துட்டேன் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க எப்படி அப்படின்னு சொல்ற கேள்வி எல்லாமே என்கிட்ட நீ கேட்க கூடாது, இது எல்லாமே ஒரு சீக்ரெட்டான விஷயம், அதனால நான் மறுபடியும் உனக்கு உயிர் கொடுக்குறேன், ஆனா நீ பழைய ஐடென்டிட்டியோட நீ வாழ முடியாது, அதுக்குள்ள நீ செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல அந்த ஆத்மாவை இப்ப ரொம்ப சந்தோஷப்படுது. ஹீரோயினுக்கு பழைய உடம்பு கிடைச்சிட இப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கா. அந்த ஹஸ்பண்டையும் அவனோட ஃபர்ஸ்ட் லவரையும் பதிவாங்கிறதுக்காக அந்த இடத்த விட்டு கிளம்ப இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோவை அடிப்பட்ட குழந்தைய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கானா. அந்த இடத்துக்கு வர அவனோட அம்மாவும் எதுக்காக இந்த பொண்ணு இங்கேயே வச்சுட்டு இருக்க, முதல்ல இவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்புன்னு சொல்ல அவனுக்கு கோவம் வந்துருது. இவன் என்னுடைய சொந்த பொண்ணு, அதனால இனிமேட்டு எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை தன்னுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறான். அங்க தன்னுடைய பொண்ணை பெட்ல படுக்க சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறானா. இப்ப ஃபர்ஸ்ட் லவரோ அவனுடைய அம்மா கிட்ட $10 மில்லியன் அவங்க மருமக சாகிறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு தான் இறந்துட்டா அப்படின்னு சொல்ல அவங்களும் ஷாக் ஆயிராங்க. நேரா அந்த குட்டி பொண்ணுகிட்ட ஏய் அந்த பணத்தை எங்கடி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அந்த குழந்தையும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காளா. இப்ப வலுக்கட்டாயமா அந்த குழந்தைய கீழே இறக்கி விட்டுட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்க்க சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் உயிர் நம்மளோட ஹீரோவை பழிவாங்கிறதுக்காக தன்னுடைய முகத்தை மறைச்சிட்டு அவன் முன்னாடி போய் நின்றுட்டு இருக்கா. அடுத்து என்ன நடந்தது அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.